நண்பர்களே, புதுசா ஒரு டீம் பயமுறுத்தினா தான், அந்த மக்களை பயத்தில் வச்சுக்கிட்டு இருந்தா தான் நீங்கள் யாரையாச்சும் போய் சொன்னீங்க என்னுடைய கிளாஸ்லேயே சரி நீங்கள் சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்கன்னு, ஹாப்பினஸாக இருங்கன்னு சொல்கிறது தான் இவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகி சுவிட்சர்லாந்தில் இன்டர்நேஷனல் மாஸ்டர்னு பட்டம் வாங்கி பெல்ஜியத்தில் யூரோப்பில் எல்லா இடத்துலையும் வந்து கிளாஸ் எடுத்து வேர்ல்டில் இந்த சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதன் யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக சுற்றி கிளாஸ் எடுத்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாத நண்பர்கள். மெடிடேஷனும் தாந்திரிக யோகம் தான் என்னுடைய முதல் பணி. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்கள். இதை தாண்டி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் அந்த ஏன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி இந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமா. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க, எந்த ஒரு ராசிக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருக்கும். ஆனால் ஒன்று நீசத்தில் இருக்கும், இன்னும் சில ஆட்சத்தில் இருக்கும், மற்ற உச்சத்தில் இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஏன்னா கன்னிக்கு 11 கடகம். அப்போ கன்னிராசியை பெருமைப்படுத்தி தானே பேச வேண்டும். கன்னிராசிக்கு இந்த வருஷத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதம் ஆனந்தம் நடக்காது. அதே மாதிரி ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குருவே பெரிய பாக்கியம்னா அது 9ஆம் இடத்துல பார்க்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது குருவோட 2 பார்வைகள், அற்புதமான பார்வைகள். 5, 9 பார்க்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம். அப்படி வந்து விருச்சிக ராசி சொல்லும்போது அதுவும் பெருமை தானே. அதே நண்பர்களே, நான் முதன்மை ராசிகளாக திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது ஜாக்பாட் இருக்கக்கூடிய ராசிகளாக, கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ராசிகளாக, மிக அற்புதமான ராசிகளாக சொல்லக்கூடியது முதன்மை ராசி கன்னி, 2வது ராசி விருச்சகம், 3வது ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகரம், சூப்பர் டூப்பர் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீனம். நான் சொன்னதெல்லாம் நடக்கலையானுங்க பாருங்கள். பல ஆண்டுகளாக நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றது நண்பர்களே. இது என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் சரி, கணிப்புகள் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோவும் ஜோதிடத்தை பற்றி பேசியிருக்கின்றார். ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கையை பற்றி பேசும்போது செவ்வாய் அவருக்கு வேலைன்னு பேசியிருக்கார். வேதாத்திரி மகரிஷியும் பேசியிருக்கின்றார். புத்தரும் பேசியிருக்கின்றார். மகா ஞானிகள் 18 சித்தர்களும் தொடாததே கிடையாது. இடைக்காட்டு சித்தர் ஆரம்பிச்சு எல்லாரும் இதை பற்றி பேசுகிறார். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் இன்னும் இந்த மாதிரி மகா குருக்களாக இருக்கிறவர்கள் சொல்கிற வாக்குகள் பழிக்கும். அதற்காகவே வந்து நல்லது நடக்கட்டும்னு பிரம்மாண்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. மேற்கொண்டு நிறைய நண்பர்கள் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி மாதம் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு. எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் கிளாஸ் தந்தா வேர்ல்டு ஃபுல்லாக எடுக்கிறது பயங்கர பிஸி. இருந்தாலும் கீழே வந்து அட்மினோட நம்பர் போகிறோம். அந்த நம்மளுடைய மேனேஜர் நம்பரை கீழே பதிவு செய்கிறோம். அவர்கள்ட்ட கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. கடக ராசி இந்த ஆண்டை எப்படி பயன்படுத்துவது, கன்னி ராசி எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நோக்கி போவது, மகர ராசிக்காரர்கள் அடிச்சு தூள் கலப்பி ஜாக்பாட் அடிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் விருச்சிக ராசிகள் கல்யாணம் அடி தூள் கலப்பி ரவுண்டு கட்டி அடிச்சு ஒரு சூப்பர் ஹீரோவாக வர்றது எப்படி, மீனராசிக்காரர்கள் 7 சனியிலேருந்து விடுபட்டு எப்படி நானும் சூப்பர் டூப்பராக எல்லாருக்கும் முன்னாடி 30 வருஷமாக எங்களை யாருமே நல்லது சொல்லலை, நீங்கள் நல்லது சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறதை அஸ்ட்ரோனியமாலஜி படி, ஆன்மீகத்தின்படியும் நம்ம நல்ல மெடிடேஷன் பண்ணுறது மூலியும் நல்ல ஒரு பரிகாரங்களை சொல்லி, ஜோதிலிங்க பரிகாரங்களை சொல்லி உங்களை இந்த ஆண்டு வெற்றி பெற வைப்பது இந்த மகா அமிர்தகுருடைய வேலை நண்பர்களே. அதை நம்பி வாருங்கள். மிகப்பெரிய அற்புதத்தை பார்க்கின்றோம். ஜோதிட ஆலோசனைக்கு உங்களுடைய சுய புத்திகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்குது, இதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த ஆலோசனைக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா 12 கிரகம் சொல்லிட்டு ஒருத்தர் சின்ன போட்டுட்டு பலன் 5 நிமிஷம் சொல்லிட்டு 20 நிமிஷம் சொந்த தம்படத்தை பண்ணிக்கிறேன். ஏன் சொந்த தம்பட்டமே நான் பண்ணலை.